வச்சே இந்த மாடு அந்த பொம்மையை தேடி போய் குத்திருச்சே சார். இது என்னடா பெரிய விஷயம்? மனுஷனுடைய வேர்வை வாடையை வச்சு நாம நினைக்கிறாள போய் குத்தி கொன்னுட்டு வந்துடும். ஆச்சரியமா இருக்கே. என் எதிரிகளை ஒவ்வொருத்தரை அழிக்கிறதுக்காக கொஞ்சம் கொஞ்சமா விஷக்காய கொடுத்து இந்த மாட்டுக்கு வெறியேத்தி இருக்கேன். என் பிளான் சக்சஸ். இப்ப இந்த மாட்டை வச்சு யார திட்டு கட்ட போறீங்க? செத்து போன என் அண்ணனுடைய சொத்தை எல்லாம் ஆண்டு அனுபவிச்சுட்டு இருக்காளே என் அண்ணி லட்சுமி அம்மா, அவளதான். கணக்கு பிள்ளை துர்கா இங்கே. அம்மா, பாப்பா ஸ்கூலுக்கு போறதுக்கு பரபரப்பா ரெடி ஆயிட்டு இருக்கு. முதல் கட்டமா குளியல் ஆரம்பமா இருக்கு. நம்ம ராஜாவும் ராமும் தான் குளிப்பாட்டிட்டு இருக்காங்க. மம்மி நான் ரெடி. ஓ ரெடி. அப்பா படுத்து கும்பிட்டுட்டு சாப்பிடுவா. குட் மார்னிங் டாடி. மம்மி பிள்ளை எனக்கு என்ன டிஃபன்? பொங்கல். அப்ப நிறைய கறி போட்டுருப்பேன். நான் என்ன கொத்தனாரா? அதெல்லாம் போட மாட்டேமா. துர்கா, இது என்ன புது பழக்கம்? நான் சொல்லி கொடுத்ததெல்லாம் மறந்துட்டியா? சாரி மம்மி. சமைச்சு வச்சுட்டு சாப்பிடுறேன். மம்மி இது கரெக்டா? ரொம்ப கரெக்ட். இப்ப சாப்பிடு. குட் மார்னிங் துர்கா. ஸ்கூலுக்கு போறியாமா? குட். வணக்கம்மா. வாங்க வக்கீல் சார். ராஜாராமு, 2 பேரும் உள்ள போய் சாப்பிடுங்க. அம்மா, ஒரு குட் நியூஸ். நம்ம பண்ணபுரம் நடத்து இருந்த கேஸ் நம்ம பக்கம் தீர்ப்பாயிருக்கு. அப்படியா? ஆமாம்மா, இந்தாங்க ஜட்ஜ்மெண்ட் காப்பி. இதை நான் எதிர்பார்க்கவே இல்ல. இந்த நிலம் நம்ம கையை விட்டு போயிடுமோன்னு பயந்துகிட்டே இருந்தேன். நிலம் என்னம்மா, ஒரு துரும்ப கூட உங்ககிட்ட இருந்து யாராலும் பறிக்க முடியாது. அந்த அளவுக்கு லீகலா எல்லாத்தையும் எழுதி வச்சுட்டு போயிருக்காரு உங்க ஹஸ்பண்ட். என்ன சாப்பிடுறீங்க? ஆரஞ்சு பழமா? இதுக்கு ஆரஞ்சு நேம் பேர் வந்துச்சு. தெரியலையே. ஆரஞ்சு பன்னீர் சோளம் இருக்கும். அதான் ஆரஞ்சு. ஏங்கப்பா, எவ்வளவு புத்திசாலி. ஆரஞ்சு பழத்துக்குள்ள இவ்வளவு விஷயம் இருக்கா? டிரைவர், ஒரு பழத்தை எடுத்து வைக்கிற, வந்த உடனே உரிச்சு எண்ணி பாக்குறோம். இனிமே படிச்சு நான் என்ன கலெக்டர் ஆக போறேன்? பேங்குக்கு போகணுமா? பஸ்ஸுக்கு சில போனா காசு செலவாகும். அதான் உங்க கூட ஒட்டிக்கிறேன். இந்த காலத்து குழந்தைங்க கிட்ட பேசவே பயமா இருக்கு. என்ன 2 பேரும் டைனிங் டேபிள்ல உட்கார்ந்துட்டு நீ பாட்டுக்கு தட்டிட்டு இருக்கற? அவ்வளவு திமிரா? சாமி பிள்ளை, அம்மா 2 பேருக்கும் பூஸ்ட் கொடு. குடுக்குறேம்மா. நீங்க கெட்ட கேட்டுக்கு பூஸ்ட் கேக்குதா? தண்ணி பாலுன்னு அதுங்களுக்கு தெரியவா போகுது? நமக்கு சுத்தமான பால். அதோட பூஸ்ட் 1 2 3 4 5. சாமி பிள்ளை, உனக்கு சுக்கர திசை வந்து அனுபவிடா. குடிங்கடா. சாமி பிள்ளை, அம்மா இங்க வா. இத வந்துட்டேம்மா. நம்ம பூஸ்ட வந்து குடிப்போம். Secret of my energy boost. Totadang. அப்பா இல்லப்பா. அம்மா, பாப்பாவுக்கு பிறந்த நாள்னு செயின் வாங்கிட்டு வர சொன்னீங்களா? கடையா ஏறி இந்த செயின் வாங்கிட்டு வந்திருக்கேன். செலக்ஷன் எப்படி? ரொம்ப நல்லா இருக்கு. என் செலக்ஷன் எப்பவுமே நல்லா தாமா இருக்கும். ஆனா ஒரே ஒரு விஷயத்துல தான் ராங்கா போயிடுச்சு. என் பொண்டாட்டி விஷயத்துல. அம்மா, அறுவடை எல்லாம் முடிஞ்சு போச்சு. நீங்க வந்து அந்த கணக்குகளை சரி பாத்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் திருப்தியா இருக்கும். உங்க மேல சந்தேகம் இருந்தா தானே அதெல்லாம் பார்க்கணும். நீங்க எழுதுனா கரெக்டா தான் இருக்கும். கடவுள் புண்ணியத்துல எனக்கு கிடைச்ச வேலைக்காரங்க எல்லாம் ரொம்ப நல்லவங்க.
ஏப்பா கல்யாணம் சொன்னியே கையில ஏதாவது பணம் வச்சிருக்கியா? இல்லன்னா சொல்லியா, அம்மாவுக்கு தங்கமான மனசு, ஏதாவது கொடுப்பாங்க வாங்கிட்டு போ. அதெல்லாம் ஆட்டோமேட்டிக்கா நடக்குங்க. எனக்கு நல்ல காலம் பிறந்துருச்சுன்னு ஜோசிகாரனே சொல்லியிருக்கான். அதிர்ஷ்டம் கொட்ட கொட்டான்னு கொட்ட போகுது. கரெக்டா சொன்ன பாப்பா. எனக்கு விருச்சிக ராசி கொட்டாமையா இருக்கும். உனக்கு விருச்சிக ராசி கொட்டு, எனக்கு கன்னி ராசி வீட்டுல திட்டு. சரிப்பா, போயிட்டு 2 நாள்ல வந்துடு. சரிங்கம்மா. சங்கடமான சமையலை விட்டு சங்கீதம் பாட போறேன், நான் பாட போறேன், நான் பாட போறேன். டன் 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 டன். அம்மா! ஏயா சங்கீதம் பாட போறது சொல்லிட்டு கண்ணுக்குட்டி மாதிரி கத்துற, என்னாச்சு? ஏயா ஆட்டுக்குட்டி மாதிரி கத்துற, மனுஷ மாதிரி கத்தியா? ஐயோ ஐயோ என்னாச்சு? என்னாச்சு? யோ சாமி பிள்ளை, இந்த செயின் உன் ஷூக்குள்ள எப்படி வந்தது? அது வந்து ஆங்கல மம்மி, இவரே சான்ஸோட ஷூக்குள்ள போட்டாரு. நம்ம ராமையில தேல புட்டி ஷூக்குள்ள போடுச்சு மாட்டிட்டாரு. திருட்டு ராஸ்கல். இந்த வீட்ல மிருகங்களுக்கு இருக்கிற நன்றி விசுவாசம் கூட மனுஷங்களுக்கு இல்லாம போச்சு. கணக்கு பிள்ளை, முதல்ல இந்த ஆளை கணக்கு தீர்த்து வெளியே அனுப்புங்க. இனிமே இந்த வீட்டு பக்கம் வராதே. நீங்க ஆறுதல் சொன்னது அரை பாட்டில் பிராண்டி அடிச்ச மாதிரி எனக்கு தெம்பா இருக்குங்க. என்னன்னு சாமி பிள்ளை, தெருவில் சுத்திக்கிட்டு இருந்த நாய், கோயில் வாசல் தேங்காய் பொறுக்கிட்டு இருந்த குரங்கு, இதெல்லாம் வீட்டுல வச்சுக்கிட்டு என் அண்ணன் சுத்த அழிச்சுக்கிட்டு இருக்கா. பாவம், தெரியாம ஏதோ தப்பு பண்ணிட்டேன், அதுக்காக வீட்டை விட்டு துரத்திடுறதா? அதை நினைச்சாதான் என் ரத்தமே கொதிக்குதுங்க. அந்த பொம்பளையை பழி வாங்கினா தான் என் பிபியே அடங்கும். ஒன்னு மாதிரி ஆளத்தான் நான் இவ்வளவு நாளா தேடிக்கிட்டு இருந்தேன். என் கூட வா, அந்த பொம்பளை எப்படி பழி வாங்கணுங்கிறத விலாவாரியா சொல்லித்தரேன். இந்த கூட்டத்தில் இருக்கிற ஒரே ஒரு வெள்ளை கலர் ஆடு, அது மேல எங்க துணியை தைக்கிறான். பொறுத்திருந்து பாரு. அவளையும் இந்த மோப்ப மாட்டை வச்சுதான் கொல்ல போறேன். அதுக்கு நீ அவ சால்வையை திருடிக்கிட்டு வரணும். நான் ஒண்ணு கேட்டா தப்பா நினைச்சுக்க மாட்டீங்களே? உங்ககிட்ட துப்பாக்கியோட நிறைய பேர் இருக்காங்க, அவங்கள வச்சு தீர்த்து கட்டாம மாடை வச்சு. உனக்கு முடி மட்டும் தான் இல்லன்னு நினைச்சேன், மூளையும் இல்லடா. மனுஷன் கொன்னா அது கொலை, மாடு கொன்னா அது விபத்து. சட்டத்திலிருந்து தப்புறதுக்கு இப்படி ஒரு வழி. உங்களுக்கு கிரிமினல் மூளை சார். சால்வை எப்ப கொண்டு வர? நாளைக்கு அந்த அம்மா வீட்டுல குழந்தைக்கு பிறந்த நாள், அந்த அம்மாவுக்கு இறந்த நாள். ஹாப்பி பர்த்டே. தேங்க் யூ மம்மி. ஆமா, ராமராஜ் எங்க? திருசூலம் டாலர் வேணுமா? 4 ரூபாய் தான், எடுத்துக்க. அர்ச்சனை பண்ணிட்டீங்களா துர்கா? நீ என்ன கையில வச்சிருக்க? ஓ, திருசூல டாலரா? பாத்தியாமா துர்கா, உனக்கு கூட பிறந்தவங்க இருந்தா கூட இவ்வளவு அக்கறையோட உனக்கு வாங்கிட்டு வந்திருக்க மாட்டாங்க. ஆனா இதுங்களுக்கு உன் மேல எவ்வளவு பாசம் பத்தியா? துர்கா, 3 வித சக்தியும் ஒண்ணு சேர்ந்து இருக்கிற இந்த திருசூலம் மாதிரி நீங்க 3 பேரும் எப்பவுமே ஒண்ணா இருக்கணும்.
மந்திரமூர்த்தி ரொம்ப நாளா என்ன கொல்ல முயற்சி பண்ணிட்டு இருந்தா. அவன் தான் இந்த மாட்டையே விட்டுருக்கா. நீ இங்க இருந்தா உன்னையும் கொண்டுடும். ராஜா, துர்காவை கூட்டிட்டு எங்காவது போயிடுங்கப்பா. அந்த பாவிங்க வந்துட்டாங்க போல இருக்கு. இங்க இருந்து போயிடுமா? ராமராஜா, துர்காவை கூட்டிட்டு போயிடுங்கப்பா. போமா மம்மி, சொல்றேன் போமா. இவ செத்து தொலைஞ்சிட்டா அந்த குழந்தையை விடக்கூடாது. வாங்கடா. நீங்க அந்த பக்கம் போங்கடா, நாங்க இந்த பக்கம் போறோம். ராமராஜா, என்னால ஓட முடியல. நான் இங்க ஒளிஞ்சுக்கிறேன், நீங்களும் ஒளிஞ்சுக்கோங்க. இந்த குழந்தை எங்கடா காணோம்? எங்க போச்சுன்னு தெரியலையே. குரங்கு நாயை கூட காணுமேடா. நம்ம ஏமாத்தி தப்பிச்சிருச்சுங்க. அது எப்படா தப்பிக்கும்? பாத்துருவோம். டேய், நீங்க 2 பேரும் இந்த பக்கம் போய் தேடுங்கடா. அப்பா, அம்மா, ஐயோ,